cut, market gap up 600 to 850 points. Big rally, buy American, bullish India. வணக்கம். நம்ம மார்க்கெட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு 262 புள்ளிகள் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சது. மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வாலட்டிலாக இருந்தது, மேலே கீழே இருந்தது. ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஒரு 11:40க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே லைட்டாக வந்து மேலே ஏற ஆரம்பிச்சது. அதுக்கு வந்து அதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் ஒரு 2 மணி வாக்கில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு 200 பாயிண்ட்ல இருந்து ஒரு 712 புள்ளிகள் வந்து நேற்று வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நிஃப்டியும் சரி 252 புள்ளிகள் வந்து 262 புள்ளிகள் கிட்ட வந்து நேற்று முடிஞ்சிருந்தது. ஸோ இது வந்து நேற்றே வந்து நமக்கு வந்து ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கு நிஃப்டி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நேற்று நைட்டு அப்போ நான் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் நேற்று நைட்டு வந்து நான் 3ஆம் தேதி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 9 மணி மேலே பெரிய பரபரப்பு வந்து இந்தியா வர்சஸ் யூஎஸ் டீலில் வந்து நடந்திருக்கு. ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து அங்கே இருக்காங்க. இன்னைக்கு இது அமெரிக்காவில் தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த யூஎஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸோடைய அங்கே உள்ள அமைச்சகத்தை வந்து பார்த்து பேசுறதுக்கான இதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ இது ஒரு இருந்தது. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ட்ரேட் டீல் 27ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் கூட்டணி நாடுகிட்டும் நம்ம யூரோப்பியன் டீல் ஒன்று சைன் பண்ணோம். ஆஃப்டர் தட் நம்ம வந்து ரிப்பப்ளிக் அடுத்த நாள் வந்து இங்கே வந்து இந்தியாவில் சைன் பண்ணாங்க. அது வந்து 0% ட்ரேட் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு அந்த ட்ரேட் டீல் சைன் ஆச்சு. அது பெரிய வந்து மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து யூஎஸ்ல வந்து அவங்களுக்கு ட்ரம்ப்புக்கு பெரிய நெருக்கடி வந்து உண்டாயிருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தோணுது. ஏன்னா இந்தியா வந்து இது வரைக்கும் வந்து அவர் என்ன சொன்னாலும் வந்து இந்தியா வந்து சட்டை பண்ணல அதுக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கு பிறகு நேற்று அவங்களுடைய இதில் என்ன பேசினாங்க என்னன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய அங்கே வெளியுறவுத்துறையிலேருந்து இந்தியாவுக்கு கால் வந்திருக்கு. இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து உங்களுக்கு வந்து 25% தாரிஃப் ப்ளஸ் 25% அமெரிக்கன் ஆயில் டீல் ரஷ்யாவில் அவங்க ஆயில் டீலுக்கெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து சைன் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி பேசியிருக்காங்க. 25% தாரிஃப் போட்டு வந்து 18% தான் நேற்று வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய நியூஸ் வந்து நேற்றே வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு லைட்டாக ஓரளவு தெரிஞ்சிருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது. அது நேற்று இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கு முடியும் போது. அதே மாதிரி நேற்று இந்த நியூஸ் வரமே நேற்று கிஃப்ட் 50 பார்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் நேற்று ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் நமக்கு ஓப்பன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 750 புள்ளிகள் கிட்ட நமக்கு வந்து ஓப்பன் ஆகிற அதாவது கேப் அப் ஓப்பன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவோட யூஎஸ் டீல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25% 18% வந்து குறைச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 15% வந்து கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து 15%, அதுக்கு அடுத்து 18% நமக்கு வருது. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வியட்நாம் வந்து 20% இது வரைக்கும் அமெரிக்காவோட டீல் சைன் பண்ணியிருக்காங்க. தைவான் வந்து 20% பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 20% இருக்குது. ஸோ அமெரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா. பிலிப்பைன்ஸ் ஒரு 19% இருக்காங்க. இந்தோனேஷியா ஒரு 19% இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் கூட அவங்க டீல் சைன் பண்ணிருக்காங்க. அது ஒரு 15% இருக்காங்க. கனடா கூட அமெரிக்கா டீல் வந்து சைன் பண்ண 35% இருக்குது. பங்களாதேஷ் 20%, பாகிஸ்தான் 19%, ஸ்ரீலங்கா 20%, சுவிட்சர்லாந்து 39% இருக்குது. ஸோ அதேமாதிரி தாய்லாந்து பார்த்தா 19% இருக்குது. சவுத் கொரியா 15% இருக்குது. ஜப்பான் 15%, சீனா வந்து 40% அமெரிக்காவோட டீல் சைன் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த சைனாவில் 40% இதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட வந்து யூஎஸ் டீல் வந்து சைன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து ஃபாதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம யூரோப்பியன் கூட டீல் பண்ணியிருந்தோம். அந்த டீலை கூட இது பெரிய டீல் இது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் இம்பாக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய டீல் இது. ஸோ இது வந்து நம்ம ஜிடிபியை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிட்டோம். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸு, லெதர், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த செக்டரை சேர்ந்த பங்குகள்லாம் வந்து ஓரளவு பெரிய லெவலில் ஏற்றம் கொடுக்கலாம். ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன ஒரு இதுனா கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக 1.25 வருஷமாக 1.5 வருஷமாக வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருக்குது. பெரிய லெவலில் ஏற்றமே இல்லை. 24,000லேருந்து 25,500 போயிட்டு வந்துட்டு இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இப்போ 26,300 ஆல் டைம் ஆகி போச்சு. ஆல் டைம் ஆகி போன பிறகு திரும்ப அங்கேருந்து ரிவர்சல் வந்து ஒரு 1000 புள்ளிகள் வந்து திரும்ப இறங்கியிருக்கு மார்க்கெட். இப்போ நம்ம இந்த டீல் சைன் ஆனதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஏற்றம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம வந்து எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 88% வந்து நம்ம இதில் வந்து ஷார்ட் ஃபாலில் இருக்காங்க ஆல்ரெடி. கிட்டத்தட்ட இந்த ஷார்ட் ஃபால் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கவர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிஃப்டியை வந்து 25,000 க்ளோசிங் 25,088 க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2,000 புள்ளிகள் வந்து ரேலி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ரேலி ஒரு 2,000 புள்ளிகள் சமீபத்தில் குறுகிய காலத்தில் இந்த ரேலி இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். செக்டர் வைஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி,
அந்த எந்தெந்த செக்டர்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்போர்ட் செக்டர்ஸ், அதே மாதிரி இந்தியாவில் அந்த இந்தியா வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து ஜிடிபியில் வந்து சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து விலைக்கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இருக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு 20% உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த டீல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரி கூட நம்ம டீல் போட்டுக்கிறது, இதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த இவங்க கூட டீல் அமெரிக்கா கூட சைன் பண்ணுறது ஒரு பெரிய லெவலில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து இந்தியாவோட சந்தைகள் வந்து நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து 18% தாரிஃப் இருக்கிறது வந்து அதுக்கடுத்து வந்து இந்தியா வந்து 0% தாரிஃபுக்கு மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இப்போ நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட நம்ம எப்படி டீல் போட்டிருக்கோமோ அதே மாதிரி 0% தாரிஃப் நான் தாரிஃப் பேரியர்ஸ்க்கு வந்து யூஸ் குட்ஸ்க்கு போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த வர்த்தகத்தில் வந்து ஒரு $500 பில்லியன் வரைக்கும் வந்து இதில் வந்து வர்த்தகமாக இருக்கட்டும், ஹையர் லெவல் வர்த்தகமாக இருக்கணும் வாய்ப்புகளும் உண்டு. அதாவது எனர்ஜி, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் அது மாதிரி யூஎஸ்ல வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து எப்படி வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம அவங்ககிட்ட வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து இப்போ அந்த $500 பில்லியனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்னென்ன வரும் எனர்ஜி செக்டரில் வந்து எனர்ஜி, டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரில் இருந்து கோல் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம வந்து இந்த டீல் சைன் பண்ணதுன்னா அவங்ககிட்ட நம்ம வாங்கி ஆனுன்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து 2 நாடுகளுக்கும் வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம இந்தியா கூட வந்து அவங்க ட்ரேட் டீல் சைன் பண்ணதை வச்சு இன்னும் வந்து அவங்க அமெரிக்கா வந்து இன்னும் நிறைய நாடுகள் கூட ட்ரேட் டீல் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த யூரோப்பியன் ட்ரேட் டீல் நடக்கும்போதே இந்த சின்ன பேச்சுவார்த்தை இது இருந்தது. கூடிய சீக்கிரம் அமெரிக்காவுக்கும் கூடயும் இந்தியா கூடவும் அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலான்னு என்ன எதிர்பார்த்த மாதிரி ஒரு வார காலத்துலேயே வந்து நடந்திருக்கிறது பெரிய விஷயமாக தெரியுது. நம்ம சந்தைகளை வந்து பெரிய பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. நேற்று அதே மாதிரி எல்லா செக்டருமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டரும் ஒரு அளவு நல்லா ஏற்றம் இருந்தது. நிஃப்டி ஐடி அண்ட் ஹெல்த் கேர் தவிர மீதியான எல்லா செக்டரும் வந்து நேற்று ஏற்றம் கொடுத்து இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் எல்லா செக்டருமே ஏற்றம் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பங்குகள்லாம் யாரெல்லாம் வந்து வச்சுருக்கீங்களோ திடீர்னு ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்கவங்களாம் சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட இருக்க பங்கெல்லாம் நீங்கள் நஷ்டத்தை விற்க வேண்டாம், எப்போ வேணால் அந்த மாதிரி ட்ரேடில் செய்யலாம். அப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து பூஸ்ட் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய லெவலில் பூஸ்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து வந்திருக்கு. கண்டினியூஸான ஒரு ஏற்றம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தைகள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் கடைசிக்குள்ளேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30,000 புள்ளிகளை கடக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இப்போ அந்த ட்ரேடில் சைன் மூலமாக நமக்கு தெரிய வருது. அதனால் வந்து சந்தைகள் வந்து இன்னும் வந்து பாசிட்டிவ் செக்மெண்ட்டில் வந்து மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சில்வர் அண்ட் இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சில்வர் வந்து எப்படி உழுவுமா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு. சில்வர் வந்து ஆல்ரெடி நல்லா இறக்கத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா $74 கிட்ட வந்து ட்ரேட் இது பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ சில்வர் வந்து நேற்றுலேருந்து நல்ல ஒரு நேற்றுலேருந்து ஒரு ஏற்றத்துலேயே இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட நல்ல ஹை போயிட்டு ஒரு $88 கிட்ட $85 கிட்ட போயிட்டு இப்போ $83 கிட்ட ட்ரேட் ஆகுது. ஸோ இதுலேருந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு சில்வர் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சில்வர் வந்து ஒரு $88 தாண்டவுமே சில்வருடைய ஏற்றத்தோட வேகம் அதிகமாக இருக்கும். பழைய லெவலுக்கு வந்து அதுக்கடுத்து வந்து $100 வந்து டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய இப்போ ஹை இப்போ நமக்கு ஆல்ரெடி $120 கிட்ட ஹை வந்து நமக்கு இருக்குது. இந்த ஹை வந்து இன்னும் ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ உடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சில்வர் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கோல்டும் பார்த்தோம், கோல்டுமே அதே மாதிரி வந்து நல்ல ஒரு இறக்கத்துக்கு பிறகு கண்டினியூஸாக ஒரு ஏற்றத்துக்குள்ள வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கிட்டத்தட்ட $4,400 கிட்ட வந்துட்டு இப்போ வந்து $4,831 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்டுமே. ஸோ கோல்டு பெரிய லெவலில் ஏறதை விட சில்வர் பெரிய லெவலில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட்டுக்கு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சில்வர் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. அதே மாதிரி சந்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாசிட்டிவ் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறது நமக்கு தோணுது. இந்த இதை வந்து அதாவது ரொம்ப ஆல்ரெடி உங்கள்கிட்ட இறங்கிய பங்குகள்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவசரப்பட்டு வித்துறாதீங்க. ஏற்றத்துக்கு வரும்போது அவசரப்பட்டு வித்துறாங்க. நம்ம வந்து அவசரம் கொடுக்க மாதிரி இவ்வளோ நாள் கீழே இருந்திருக்கும், ஒரு 20% 25% கீழே இருந்திருக்கும். ஒரு பங்கு வந்து எப்போ மேலே வருதுன்னு, அதாவது கீழே இருக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஸ்டாக் மேலே ஏறி வரும், அப்போ தான் வந்து ப்ராஃபிட் கொடுக்க மேலே வரும் வித்துட்டு வெளியே வந்துடும். அது அங்கேருந்து 10 20 25% மேலே போகும். ஸோ அதனால் இப்போ வந்து மேலே வரும்போது வெயிட் பண்ணி இல்லைங்க. ஸோ லாபத்தை புக் பண்ணுறதுக்கான வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. Tariff cut, market gap up 600 to 850 points. Big rally, buy American, bullish India.